வெல்கம் டு த சேனல். நட்சத்திரங்களின் கனவு குரல். தனிமையில் தொடங்கிய காதல். அத்தியாயம் 12. மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கி வீட்டிற்கு செல்வதே கடினமாக இருந்தது. ரக்ஷன், ரிஷிகா, மழை நிற்கிற மாதிரியே தெரியல, என் வீட்டுக்கு போயிடலாமா? மழை விட்டதும் உன்னை நானே ஹோமில் கொண்டு வந்து விட்டுடுறேன். ரிஷிகா அமைதியாக நின்றாள். அவரோட அப்பாவுக்கு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ எப்படி திடீர்னு அவர் வீட்டுக்கு போகிறது? அது சரியாக வருமா என்று மனதிற்குள் யோசித்தாள். அவள் தயங்குவதை பார்த்த ரக்ஷன் சிரித்தான். என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, இப்படி திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வர்றது கரெக்டா? நீ ஒன்றும் புதுசாக என் வீட்டுக்கு வரலல்ல, அப்பாவுக்கு உன்னை ஏற்கனவே தெரியும். நீ வந்தால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ரிஷிகா இன்னும் அமைதியாக இருந்தாள். அப்போது ரக்ஷன், என்னை நம்பி வா, உன்னை இப்படியே இந்த மழையில் விட்டுட்டு போக முடியாது. அவன் சொன்ன விதம் ரிஷிகாவுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. சிறு புன்னகையுடன் அவள் தலையசைத்தாள். சரி, போலாம். ரக்ஷன் புன்னகைத்தபடி பைக்கை ஸ்டார்ட் செய்தான். மழைத்துளிகள் கடந்து இருவரும் அவன் வீட்டை நோக்கி புறப்பட்டனர். ரக்ஷனும் ரிஷிகாவும் மழையில் நனைந்தபடி வீட்டை அடைந்தனர். ரக்ஷன் காலிங் பெல்லை அடிக்க சில நொடிகளில் கதவு திறந்தது. குருபிரசாத், ரக்ஷன் என்று சொல்ல வந்தவர் ரக்ஷனின் அருகில் நின்றிருந்த ரிஷிகாவை பார்த்ததும் ஒரு நொடி அதிர்ச்சியடைந்தார். குருபிரசாத், ரிஷிகாவா? ரிஷிகா சங்கடத்துடன் தலையை குனிந்தாள். சாரிங்க அங்கிள், மழை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்று சொல்லி முடிப்பதற்குள் அடுத்த நொடியே குருபிரசாத்தின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அட, இதுக்கு போய் என்னம்மா சாரிலாம் கேட்டுட்ருக்க? முதல்ல 2 பேர் உள்ளே வாங்க. அவர் அன்பாக வழிவிட்டு நின்றார். இப்படி மழையில் முழுசாக நினைஞ்சிட்டு வெளியே நிற்காதீங்க, சீக்கிரம் உள்ளே வாங்க. ரக்ஷன் ரிஷிகாவை பார்ப்பு புன்னகைக்க அவளும் மெதுவாக சிரித்தபடி வீட்டிற்குள் நுழைந்தாள். வெளியே மழை தொடர்ந்து கொட்டி கொண்டிருந்தது. ஆனால் அந்த வீட்டின் வாசலில் ஒரு புதிய நினைவு அமைதியாக ஆரம்பமாக கொண்டிருந்தது. குருபிரசாத் இருவரையும் பார்த்துவிட்டு உடனே உள்ளே சென்றார். சில நொடிகளில் 2 மென்மையான துண்டுகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் முன் நீட்டினார். குருபிரசாத், இந்தாங்க, முதல்ல தலையும் முகத்தையும் நல்லா தொடச்சிக்கோங்க. இருவரும் துண்டை வாங்கி கொண்டனர். குருபிரசாத் ரக்ஷனை பார்த்து, ரக்ஷன், கொஞ்சம் என் கூட ரூமுக்கு வா. சரிங்கப்பா என்று கூறிவிட்டு இருவரும் குருபிரசாத்தின் அறைக்குள் சென்றனர். கதவை மெதுவாக மூடிய குருபிரசாத் ரக்ஷனை பார்த்து சிரித்தார். ரிஷிகா முழுசாக நினைஞ்சிட்டா, இப்படியே இருந்தால் ஜுரம் வந்துடும். உன் அம்மாவோட புடவெல்லாம் அலமாரியில் இருக்குது, அதில் ஒரு புடவையை எடுத்துக்கொடு, அவள் மாற்றிக்கிட்டோம். இதை கேட்ட ரக்ஷன் ஒரு நொடி அவன் முகம் மாறியது. தன் அம்மாவை பற்றிய நினைவு அவன் மனதில் வந்தது. அதை புரிந்து கொண்ட குருபிரசாத் மெதுவாக அவன் தோளில் கை வைத்தார். உன் அம்மா இருந்திருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்பா. ரக்ஷன் லேசாக புன்னகைத்தான். சரிப்பா, நான் எடுத்துகிட்டு வரேன் என்று கூறிவிட்டு அலமாரியை நோக்கி நடந்தான். ரக்ஷன் அலமாரியை திறந்து தனது அம்மாவிற்கு மிகவும் பிடித்த அழகான கருநீல புடவையை கவனமாக எடுத்தான். அதை கையில் ஏந்தியபடி ஹாலுக்கு வந்தான். ரிஷிகா இன்னும் தலைமுடியை துடைத்து கொண்டிருந்தாள். ரக்ஷன் அவள் அருகில் சென்று புடவையை நீட்டினான். ரிஷிகா, இந்த புடவை கட்டிக்கோ. ஈரமான ட்ரெஸ்ஸோடு இருந்தினா உடம்பு சரியில்லாமல் போயிடும். ரிஷிகா புடவை பார்த்ததும் ஒரு நொடி தயங்கினாள். இது ரக்ஷன் மெதுவாக, இது என் அம்மாவோட புடவை தான், அப்பா தான் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். சில நிமிடங்கள் கழித்து அறையின் கதவு மெதுவாக திறந்தது. தன் அம்மாவின் அழகான புடவையை அணிந்தபடி ரிஷிகா மெதுவாக வெளியே வந்தாள். ஈரமாக இருந்த தன் தலைமுடியை துணியால் லேசாக துடைத்திருந்தாள். முகத்தில் எந்த அலங்காரமும் இல்லை. ஆனால் அவளின் எளிமையான அழகு
அந்த புடவையின் இன்னும் மிளிர்த்தது. ஹாலில் அமர்ந்திருந்த ரக்ஷன் அவளை பார்த்ததும் ஒரு நொடி பேசவே இல்லை. அவன் பார்வை முழுவதும் ரிஷிகாவின் மீது நிலைத்தது. ரக்ஷன் மனதிற்குள், அம்மாவோட புடவை இவளுக்கு இவ்வளோ அழகாக பொருந்தும்னு நான் நினைக்கவே இல்லை. அதே நேரத்தில் குருபிரசாத், சரி 2 பேரும் வாங்க, டின்னர் ரெடியாக இருக்குது. ரிஷிகா உடனே எழுந்தாள். இல்லைங்க அங்கிள், உங்களுக்கு ஏற்கனவே நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். குருபிரசாத் சிரித்தபடி அவளை பார்த்தார். தொந்தரவா? நீ இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மழையில் இப்போ எப்படி போவ? முதல்ல சாப்பிடு. ரிஷிகா இன்னும் தயங்கினாள். அதே நேரத்தில் ரக்ஷன், அப்பா தான் சொல்கிறார்ல, வா ரிஷிகா, சாப்பிட்டுடு. மழை குறைஞ்சதும் நானே கொண்டு போய் உன்னை ஹோமில் விட்டுடுறேன். குருபிரசாத் பாசமாக சிரித்தார். ஆமாம்மா, சாப்பிடாம போனேன்னா நான் உன் மேலே ரொம்ப கோச்சிப்பேன், சரியா? அதை கேட்டு ரிஷிகா சிரித்து விட்டாள். சரிங்க அங்கிள் என்று சொல்லிவிட்டு மூவரும் ஒன்றாக டைனிங் டேபிளை நோக்கி நடந்தனர். மேஜையில் சூடான சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் தயாராக இருந்தது. இரவு 9 மணி ஆகியும் மழை நின்றபாடில்லை. வெளியே இடி மின்னலுடன் கனமழை கொட்டி கொண்டிருந்தது. குருபிரசாத் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துவிட்டு ரிஷிகாவை நோக்கி திரும்பினார். ரிஷிகா, மணி 9 ஆயிடுச்சு, மழை கொஞ்சம் கூட குறையலம்மா. ரிஷிகாவும் வெளியே பார்த்தார். ஆமாங்க அங்கிள், ஆனால் நான் வீட்டுக்கு போயிடுறேன். குருபிரசாத் மெதுவாக தலையசைத்தார். குருபிரசாத், இல்லைம்மா, இப்போ இந்த நேரத்தில் இந்த மழையில் நீ வெளியே போகிறது பாதுகாப்பு இல்லை. காலையில் மழை விட்டதும் ரக்ஷன் உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருவான். ரிஷிகா தயங்கினாள். இல்லைங்க அங்கிள், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்ன சிரமம்? நீ இந்த வீட்டுக்கு விருந்தாளியா இல்லைம்மா, இங்கே வீட்டு பொண்ணாக வந்திருக்க. எந்த தயக்கமும் இல்லாமல் இங்கே தங்கிக்கோ. ரக்ஷனும் சிரித்தபடி, அப்பா சொல்கிறது சரிதான். இந்த மழையில் இப்போ கிளம்புறது ரிஸ்க்கு. காலையில் நானே உன்னை வீட்டில் விட்டுறேன். ரிஷிகா இருவரின் அன்பையும் பார்த்து மெதுவாக புன்னகைத்தாள். சரிங்க அங்கிள், நான் இங்கேயே தங்கிக்கிறேன். குருபிரசாத், இதுதான் சரியான முடிவு என்று புன்னகையுடன் கூறியவர் அவளுக்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய உள்ளே சென்றார். வெளியே மழை இன்னும் கொட்டிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த வீட்டில் ரிஷிகாவின் மனம் நிம்மதியாக இருந்தது. குருபிரசாத் ரிஷிகாவை பார்த்து, ரிஷிகா, நீ ரக்ஷனோட ரூமில் தூங்கிக்கோமா என்று கூறினார். அதை கேட்ட ரிஷிகா உடனே, இல்லை அங்கிள், நான் ஹால்லேயே படுத்துக்கிறேன். ரக்ஷன் சிரித்தபடி, எதுக்கு ஹாலில்? என் ரூமில் எல்லா வசதியும் இருக்கும், நீ அங்கேயே தூங்கிக்கோ. ரிஷிகா இன்னும் தயக்கத்துடன், அப்போது நீங்கள்? நான் அப்பா கூட அவர் ரூம்லேயே தூங்கிக்கிறேன். அதனால் நீ எதையும் பற்றி யோசிக்காமல் நல்லா தூங்கு. குருபிரசாத் புன்னகையுடன் தலையசைத்தார். ஆமாம்மா, அவன் சொல்கிறது சரிதான், நீ நிம்மதியாக ரெஸ்ட் எடு. ரிஷிகாவின் மனதில் இருந்த தயக்கம் மறைந்தது. சரிங்க அங்கிள், தேங்க்ஸ். ரக்ஷன், வா, என் ரூம் எங்கே இருக்குன்னு காட்டுறேன் என்று கூறியபடி ரக்ஷன் அவளை தனது அறைக்கு அழைத்துச் சென்றான். ரக்ஷன் அறையின் கதவை திறந்தான். இதுதான் என் ரூம். ரிஷிகா மெதுவாக உள்ளே நுழைந்தாள். அறை மிகவும் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவளது பார்வை சுவரில் மாட்டப்பட்டிருந்த புகைப்படங்களின் மீது விழுந்தது. ஒரு புகைப்படத்தில் சிறிய வயது ரக்ஷன் தனது அம்மா மற்றும் அப்பாவுடன் சிரித்தபடி நின்றிருந்தான். மற்றொரு புகைப்படத்தில் ரக்ஷன் தனது அம்மாவின் தோளில் சாய்ந்து சிரித்து கொண்டிருந்தான். அந்த புகைப்படங்களை பார்த்து ரிஷிகாவின் உதடுகளில் ஒரு மென்மையான புன்னகை மலர்ந்தது. உங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருக்காங்க. ரக்ஷன் புகைப்படத்தை பார்த்து மெதுவாக சிரித்தான். ஆமாம், அவங்க எப்போவுமே சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. சில நொடிகள் இருவருக்கும் இடையே அமைதி நிலவியது. அதை உடைத்து ரக்ஷன், சரி, நீ நல்லா ரெஸ்ட் எடு, ஏதாவது வேணுன்னா தயங்காமல் கேளு. ரிஷிகா தலையசைத்தாள்.
சரி, குட் நைட் ரக்ஷன். ரக்ஷன் புன்னகைத்தான். குட் நைட் ரிஷிகா என்று கூறிவிட்டு கதவை மெதுவாக மூடிவிட்டு வெளியே சென்றான். ரிஷிகா இன்னொரு முறை அந்த குடும்ப புகைப்படத்தை பார்த்துவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு படுக்கைக்கு சென்றாள். ஆனால் அவள் மனதில் ஏதோ ஒரு இனிமையான உணர்வு தோன்றியது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.